பார்வதியோட அம்மா சிவ பூஜையில் இருக்கும் பொழுது ஜன்னல் வழியாக அந்த மலர்கள், அதாவது புரசு மரத்து மலர்கள் எல்லாமே அரண்மனைக்குள்ள வருது. அதை பார்த்த பார்வதி தேவியோட அம்மா பார்வதி தேவி மீண்டும் அரண்மனைக்கு வரப்போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட கணவரான பர்வதராஜன் ஹிமவானை அழைக்கிறாங்க. ஆண்டவரே, என்னுடைய மகள் திரும்ப வரப்போறான்னு சொல்றாங்க பார்வதியோட அம்மா. ஹிமவான் அரசரும் பார்வதி வருவான்னு நீ எப்படி சொல்றன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு பார்வதியோட அம்மாவும், இந்த மலர்களை எல்லாம் பாத்தீங்களா, இந்த மலர்கள் எல்லாமே பார்வதிக்கு ரொம்ப பிடிச்சமான மலர்கள். இந்த மலர்கள் ஏன் இப்பொழுது அரண்மனைக்கு வரணும்? அது மட்டும் இல்லாம நான் சிவ பூஜையில் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது முக்கியமா ஏன் வரணும்னு சொல்லி கேக்குறாங்க. ஹிமவான் அரசரும், நீ உன்னோட மகள் மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்க. இத்தனை நாட்கள உன்னோட மகளை நீ பார்க்காம இருந்ததால உனக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் தோணுதுன்னு சொல்றாரு அரசர். நீங்க நம்புங்க நம்பாட்டி போங்க, ஆனா என்னோட பார்வதி இப்ப திரும்ப வருவான்னு சொல்றாங்க. பார்வதியோட அம்மா பார்வதி பார்வதின்னு சொல்லி 2 முறை அழைக்கிறாங்க. இந்த பக்கம் காசி நகரத்துல நம்ம சிவனும் பார்வதி தேவியும் ஒன்னா இருந்தாங்க இல்லையா, அந்த நிகழ்வை காமிக்கிறாங்க. பார்வதி தேவி சிவனோட தோல்ல சாஞ்சிருக்கும் பொழுது திடீர்னு சடனா எழுந்திருக்கிறாங்க. நம்ம சிவனும் என்ன பார்வதின்னு சொல்லி கேட்க, பார்வதி தேவியும் என்னோட அம்மா அழைப்பது போல இருக்குன்னு சொல்றாங்க. பார்வதி தேவி, நான் போய் எங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும். எங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்க அம்மா மட்டும் இல்ல, மார்க்கண்டேய முனிவரும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. உங்களை அடையறதுக்கான மார்க்கத்தை மார்க்கண்டேய முனிவர் தான் எனக்கு சொன்னாருன்னு சொல்லி பார்வதி தேவி சிவன் கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பார்வதி தேவி சிவனை, நீங்களும் என் கூட வரணும், நீங்க வந்தீங்கன்னா மார்க்கண்டேய முனிவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு, நீங்களும் வரணும்னு சொல்றாங்க பார்வதி தேவி. ஆனா சிவன், அது முடியாது, நீ தான் போய் சொல்லணும், இந்த நல்ல விஷயத்த மார்க்கண்டேயருக்கு நீ தான் போய் சொல்லணும், எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்றாப்புல சிவன். பார்வதி தேவி, என்னடா சிவன் வரலன்னு சொல்லிட்டாருன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, என்ன வேலைன்னா உன்னை கைலாயத்துக்கு திருமண ஊர்வலத்தோட அழைச்சிட்டு போகணும்னு சொல்றாப்புல நம்ம சிவன். இதை கேட்ட பார்வதிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் அரண்மனையில பார்வதி தேவியோட அம்மா தன்னுடைய பொண்ணு வருவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான நகைகள், ஆபரணங்கள், ஆடைகள்னு சொல்லி எல்லாத்தையும் தயார் நிலையில் எடுத்து வைக்கிறாங்க பார்வதி தேவியோட அம்மா. பார்வதியோட அம்மா செய்யறதெல்லாம் பார்த்த ஹிமவான் அரசர், ஒரு தாயோட உணர்வுகளை என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா உன்னோட இந்த ஏற்பாடுகள் எல்லாம் வீணா போயிடுமோன்னு நினைக்கிறேன்னு சொல்றாப்புல ஹிமவான் அரசர். ஆனா பார்வதியோட அம்மா, எனக்கு தெரியும் பார்வதி கண்டிப்பா வருவா, அதனால என்னோட இந்த ஏற்பாடுகள்லாம் வீணா போகாதுன்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க பார்வதி தேவி வந்து நிக்கிறாங்க. பார்வதியை பார்த்த உடனே பார்வதியோட அம்மா அங்க இருந்து ஓடி வராங்க. பார்வதியை பார்த்த பார்வதியோட அம்மா, பார்வதியோட அப்பா எல்லாம் எப்படிமா இருக்கு, நல்லா இருக்கியான்னு சொல்லி நலம் விசாரிச்சுட்டு இருக்கும்போது அங்க நம்ம மார்க்கண்டேய முனிவரும் வந்துடுறாரு. மார்க்கண்டேய முனிவரும் வந்து பார்வதி கிட்ட நலம் விசாரிச்சுட்டு, உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை, அதாவது சிவனை தேடி சென்ற அந்த பயணத்தின் அனுபவங்கள் எல்லாத்தையும் என்னிடம் கூறு, நான் உன் மூலம் இதனை உலகிற்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன்னு சொல்றாப்புல மார்க்கண்டேய முனிவர். பார்வதி தேவியும் கூறுகிறேன் முனிவரேன்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்ச, அதாவது சிவனை முதல்ல பார்த்தாங்க இல்லையா, அக்கணம் எனக்கு சிவனுடன் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்த அனுபவத்தை தந்ததுன்னு சொல்றாங்க பார்வதி தேவி. அதுல இருந்து ஆரம்பிச்சு பார்வதி தேவி மார்க்கண்டேய முனிவர்கிட்ட அவங்களுடைய பயணத்தை அனைத்தையும் சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம சிவன் நந்தி தேவரை அவங்களோட அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரும்படி சொல்லியிருந்தாரு இல்லையா, நந்தி தேவரும் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துட்டு சிவன் கூட கைலாசத்துக்கு பயணத்தை மேற்கொண்டுட்டாரு. நம்ம சிவனும் நந்தி தேவரும் ஒன்னா கைலாசத்துக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம நந்தி சோகமா வரதை பார்த்த நம்ம சிவன், நந்தி உனக்கு என்ன பிரச்சனை, பசிக்குதான்னு சொல்லி கேட்கறாப்புல சிவன். நந்தியும் இல்லைன்னு சொல்லி தலையாட்டிடுறாரு. உங்க அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு வந்ததை நினைச்சு வருத்தப்படுறியா நந்தின்னு சொல்லி கேட்கறாப்புல சிவன். அதுக்கும் இல்லைன்னு சொல்லிடுறாப்புல நந்தி. பிறகு உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு நந்தின்னு சொல்றாப்புல நம்ம சிவன். ஆனா நந்தி தேவர் எதுவுமே சொல்லாம அவர் பாட்டுக்கு அமைதியா போயிட்டு இருக்காப்புல. சிவன் கேட்ட எந்த கேள்விக்குமே நந்தி தேவர் வாயை திறந்து பதில் சொல்ல, தலையை மட்டுமே ஆட்டினாரு. சிவன் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு இடத்துல நின்றுறாப்புல. நந்தி தேவர் மட்டும் எதுவுமே தெரியாத மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்காப்புல. சிவன் நந்தியை கூப்பிட்டு, நந்தி எப்பவுமே வாகனம் எனக்கு பின்னாடி தான் வரணும், முன்னாடி போக கூடாதுன்னு சொல்றாப்புல. நந்தி ஓடி போய், ஆண்டவரே ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள்னு சொல்றாப்புல நந்தி. நம்ம சிவனும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்பயாச்சும் நீ என்கிட்ட பேசுனியேன்னு சொல்லி சந்தோஷப்படுறாப்புல சிவன். சிவனும், நீ என்கிட்ட உன்னோட பிரச்சனையை சொல்லலைன்னா நீ நினைக்கிறது எதுவும் எனக்கு
தெரியாதுன்னு நினைக்கிறியா நந்தின்னு சொல்றாப்புல சிவன். நந்தியும் நான் ஒரு முட்டாள் இதை எப்படி மறந்தன்னே தெரியலன்னு சொல்றாப்புல நந்தி. நந்தி நீ இப்ப பார்வதி தேவியை பார்க்கணும் அவ்வளவுதானே. பார்வதி தேவியை இப்பொழுது பார்க்க வேண்டாம். பார்வதி முதலில் அவங்களோட பெற்றோரை சந்திக்கட்டும், நாம இப்பொழுது கைலாயத்துக்கு போகணும்னு சொல்றாப்புல சிவன். ஆனா நந்தி சிவன் சொன்னதை கேட்காம ஆண்டவரே ஒரே ஒரு முறை நான் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆண்டவரே. தேவியை நான் தொந்தரவு பண்ணாம பார்த்துட்டு வந்துடுறேன் ஆண்டவரே. ஒரே ஒரு முறை ஆண்டவரேன்னு சொல்லி நந்தி தேவர் கெஞ்சி கேட்கறாப்புல. இப்போ நம்ம சிவன் எதுவும் பேசாம வராப்புல, நந்தி தேவர் பேசிக்கிட்டே வராப்புல. சிவன் முடியாதுன்னு சொல்லிட்டு நந்தி தேவோட கழுத்துல ஒரு மணியை உருவாக்குறாப்புல. அந்த மணி எதுக்குன்னு பார்த்தா நந்தி தேவர் கைலாயத்துக்கு போகும்போது தவறான பாதையில போனாருன்னா அந்த மணி இசைக்க ஆரம்பிச்சு நந்தி தேவருக்கான சரியான பாதையை காட்டுமா. அதுக்காக தான் சிவன் அந்த மாலையை, அதாவது மணி மாலையை நந்தியோட கழுத்துல போட்டுட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் பார்வதி தேவி மார்க்கண்டேய முனிவர் அவங்களோட பெற்றோர்கள் அங்க இருந்த சீடர்கள் எல்லாத்தையுமே அமர வச்சு அவங்களோட பயண கதைகள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் சண்டை வந்துச்சு இல்லையா, அந்த நிகழ்வுகளை சொல்லிட்டு இருக்கும் போதே பார்வதியோட அம்மா ஒரு மாதிரியா இருக்காங்க. இதை கவனிச்ச பார்வதி தேவி அவங்க அம்மா கிட்ட என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது பார்வதியோட அம்மாவும் நீ சிவனை சந்திச்சியா இல்லையா, சிவனை சந்திச்சு உன்னோட காதல் அவர்கிட்ட சொன்னியா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் கையில போட்டிருக்க இந்த ருத்ராட்சம் தான் பதில்னு சொல்றாங்க பார்வதி தேவி. மார்க்கண்டேய முனிவரே எனக்கு ஒன்றும் புரியல, தெளிவா சொல்லுமான்னு சொல்றாப்புல. பார்வதியும் சிவனும் ஒன்னா இருந்தாங்க இல்லையா காசியில, அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை இப்போதான் பார்வதி தேவி சொல்றாங்க. அந்த ருத்ராட்ச மாலையில ரெண்டே ருத்ராட்சம் மட்டும் வேற மாதிரி இருக்கும், அதாவது அது கௌரி சங்கர் ருத்ராட்சம்னு சொல்றாங்க பார்வதி. அதை உருவாக்குனதே எம்பெருமான் தான் போல, அதாவது நம்மளுடைய சந்திப்பிற்கான மறக்க முடியாத ஒரு அடையாளமாக ஒன்றை உருவாக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ருத்ராட்சத்தை உருவாக்கி பார்வதி தேவி கிட்ட கொடுத்திருக்காப்புல சிவன். இந்த உலக விட்டு தனிச்சு இருந்த என்னை இந்த உலகுக்கு மீட்டு கொண்டு வந்ததே நீதான், என்னோட வாழ்வில் இருந்து இருளை நீக்கியதே நீதான். அதனால இன்று முதல் இந்த உலகம் உன்னை கௌரி என்று அழைக்கும், அதை குறிக்கும் வகையா தான் இந்த காதல் சின்னமான கௌரி சங்கர் ருத்ராட்சத்தை உனக்கு தரேன்னு சிவன் சொன்ன அந்த நிகழ்வு பார்வதி தேவி அங்க இருந்து எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. இதையெல்லாம் பார்வதி தேவி சொன்னதுக்கு அப்புறமும் பார்வதி தேவியோட அம்மா ஏதோ ஒரு மனக்கலக்கத்தோட நிக்கிற மாதிரியே நிக்கிறாங்க. அதை கவனிச்ச பார்வதி தேவி அவங்களோட அம்மா பக்கத்துல போய் நின்று கூடிய சீக்கிரம் சிவன் என்னை திருமணம் செய்ய கைலாயத்திலிருந்து திருமண ஊர்வலத்தோட வரப்போறாரு, அவரு வந்துகிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க பார்வதி தேவி. இதை கேட்டதுக்கு அப்புறம் தாங்க பார்வதியோட அம்மாவோட முகத்துல சிரிப்பே வருது. அவங்க அம்மா மட்டும் இல்ல, அங்க இருந்தவங்க எல்லாருமே ஆனந்தமா இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்வதியோட திருமணத்திற்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பெற்றோர்கள். பார்வதியோட அப்பாவான மலைகளின் அரசன் ஹிமவான் பார்வதியோட திருமணத்திற்காக பத்திரிகையை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பார்வதி தேவி என்னோட திருமணத்திற்கான அழைப்புதலை நானே ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்றாங்க. முதல் அழைப்புதலை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பார்வதியோட அப்பா இந்த அழைப்புதலை யாருக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி கேக்குறாங்க. கூடிய விரைவில் அதை தெரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லிட்டு பார்வதி தேவி அங்க நாராயணரை அழைக்கிறாங்க. நாராயணர் வந்த உடனே நாராயணருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, திருமணத்துல என்னோட சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா சிவனுக்கு அந்த மாதிரி குடும்பமோ சொந்தமோ இல்ல. அவரோட ஊர்வலத்துல அனைத்து தேவர்களும் அனைத்து தேவிகளும் அனைத்து தெய்வங்களும் அனைத்து முனிவர்களும் ஏன் சிவனோட பக்தர்களும் கூட அந்த ஊர்வலத்துல கலந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த சிறப்பான அழைப்புதல சிவங்கிட்ட கொடுக்கக்கூடிய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்றாங்க பார்வதி தேவி. நாராயணரும் உன்னோட மூத்த சகோதரனா இதை நான் சிறப்பா செய்வேன்னு சொல்றாப்புல. பார்வதியும் நன்றி அண்ணான்னு சொல்லிட்டு அவங்க அழைப்புதல நாராயணர் கிட்ட கொடுத்துட்றாங்க. அழைப்புதல வாங்கின நம்ம நாராயணர் ஏற்கனவே சதி தேவிக்கும் சிவனுக்கும் கந்தர்வ திருமணம் நடந்துச்சு இல்லையா, அதை நினைச்சு பாக்குறாப்புல. தேவி தயாரிச்ச முதல் அழைப்புதல சிவனான இறைவனுக்கு கொடுக்க சொன்னாங்க இல்லையா நாராயணர் கிட்ட. நாராயணரும் தேவி கிட்ட, தேவி நீ செய்த இந்த காரியமானது இனி வரக்கூடிய காலங்களில் பழக்க வழக்கமாக கடைபிடிக்கப்படும், அதன் விளைவாக இறைவனுக்கே முதல் அழைப்புதல் சமர்ப்பிக்கப்படும், அதன் பிறகு மீதமுள்ள அழைப்புதல்களே உறவினர்களுக்கு செல்லும்னு சொல்றாப்புல நாராயணர். இப்போதாங்க புரியுது ஏன் நம்ம திருமண பத்திரிக்கை அடிச்சோம்னா முதல் பத்திரிக்கை தெய்வத்துக்கு வச்சு படைக்கிறோம்னு. நாராயணர் இந்த செய்தியெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல